ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட இலங்கை தொடர்பான தீர்மானத்தை அரசாங்கம் நிராகரித்துள்ளது. முன்னதாக குறித்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என ஐக்கிய நாடுகளுக்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி அமர்வில் அறிவித்துள்ளார். எனினும் பிரித்தானியா உள்ளிட்ட ஏனைய நாடுகளின் ஆதரவுடன் சமர்ப்பிக்கப்பட்ட குறித்த பிரேரணையை வாக்கெடுப்பின்றி ஏற்றுக்கொள்வதாக சபை தலைவர் தெரிவித்தார். இதன்படி கனடா, மலாவி, மோண்டினேக்ரோ, வடக்கு மாசிடோனியா மற்றும் ஐக்கிய இராச்சியம் ஆகியவற்றை கொண்ட குழுவால் கடந்த செப்டம்பர் 10 இலங்கை தொடர்பான பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் அல்போனியா, ஆஸ்திரியா, நியூசிலாந்து மற்றும் பல ஐரோப்பிய நாடுகளை உள்ளடக்கிய பரந்த கூட்டணியால் கடந்த 1 திருத்தப்பட்ட வடிவத்தில் குறித்த பிரேரணை மீள சமர்ப்பிக்கப்பட்டது. அரசியல் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கவும், குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாகாண சபை தேர்தல்களை நடாத்தவும் இந்த அமைப்புகள் திறம்பட செயல்படுவதை உறுதி செய்யவும் குறித்த பிரேரணையினூடாக இலங்கை அரசு கோரப்பட்டுள்ளது. மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்ட மீறல்கள் குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களின் பிரதிநிதிகளின் முழு பங்கேற்புடன் முழுமையான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணைகள் நடாத்தப்பட வேண்டும் என்பது இந்த தீர்மானத்தின் மிக முக்கிய கோரிக்கையாகும். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்களை விகிதாசாரமற்ற முறையில் பாதிக்கும் சட்டத்தின் கீழ் தொடர்ந்து தடுப்பு காவல்களை நடாத்தப்படுவதை எடுத்துக்காட்டுவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்க நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தங்களை கொண்டுவர வேண்டும் என்றும் அந்த பிரேரணையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் உறுதிமொழிகளை ஐக்கிய ராச்சியம் பாராட்டியதுடன் வாக்குறுதிகளை உறுதியான நடவடிக்கைகளாக மாற்ற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மனித புதைகுழிகளை அகழ்ந்தெடுப்பது, சுயாதீனமான வழக்கு தாக்கல் வழிமுறைகள் மற்றும் மனித உரிமை பாதுகாவலர்களை கண்காணிப்பதை முடிவுக்கு கொண்டு வருதல் ஆகியவற்றின் அவசியத்தை குறித்த பிரேரணை வலியுறுத்தியுள்ளது. குறித்த தீர்மானம் உண்மையான உள்நாட்டு நல்லிணக்க முயற்சிகளுக்கு எதிர்மறையானது என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த கால மீறல்கள் நிவர்த்தி செய்வதற்கான தேசிய நிறுவனங்களுக்கான தனது உறுதிப்பாட்டை இலங்கை வலியுறுத்தியதோடு தீர்மானத்தை நிராகரிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார்.